ஓகே. ஒரு இமெயில் அப்படின்னா அட் சிம்பிள் இருக்கும், டாட் இருக்கும். அது ஃபாலோட் பை 2 ஆர் 3 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு வந்து நார்மலா 6 கேரக்டர் வைக்கலாம். இந்த மாதிரி 6 கேரக்டர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அப்பர் கேரக்டர், ஒரு லோயர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இன்னும் நீ செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம பண்ணணும். அது எப்படி நான் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கோடிங் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணிங்க. நேம் ஃபீல்டு, யூசர் நேம், நேம் வந்து இப்போ வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நீக்க போகிறோம். ஓகேவா? நேம் எரர் இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் யூசர் நேம் எரர் ஆட் பண்ணியாச்சு. வேறு எதாவது மாற்றணுமா? இப்போ இங்கே போயிட்டு யூசர் நேம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு செட்டை காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். நேம் எரர், நேம் இஸ் ரெக்யூர்டு வந்தாச்சு. கலர் வரல. ஓகே. நேம் இஸ் ரெக்யூர்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுமே வேலிடாக ஆயிடுச்சு. அதாவது வேலிட்னா என்னன்னா ஒரு ஒரு ஃபீல்டாச்சும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் இது மட்டுமே வேலிட் கிடையாது. எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம்லாம் இருக்காது. இப்படின்னா நேம் இருக்காது. மினிமம் ஒரு 3 கேரக்டர் இருந்தால் தான் அது ஒரு நேம். ஓகேவா? ராஜ் அப்படின்ற நேம் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 லெட்டரில் இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 கேரக்டரில் நேம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சரி, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 4ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியுது. சரி, மெஷினுக்கு சொல்லணும்ல. இதை மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. சரி, உங்ககிட்டயே நான் கேட்குறேன், இதில் இப்போ எத்தனை கேரக்டர் இருக்கு? வெயிட் பண்ணி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக இது பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே லென்த் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது இட் மே டிஃபர் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு அனதர். பட் ஆனால் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்டில் லென்த்துன்னு யூஸ் பண்ணுவாங்க, பிஹெச்பியில் கவுண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிங் லென்த்துன்னு யூஸ் பண்ணுவாங்க பைத்தானில். அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். பட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? என்கிட்ட ஒரு ஒரு இன்புட் டைப் இருக்குது. இது ஒரு பாக்ஸு. இதில் வந்துட்டு இன்புட் டைப் இருக்குது. இதை ரெட் கலரில் மாற்றுவேன். இந்த பாக்ஸை இன்புட் டைப்பை நான் ரெட் கலரில் மாற்றிடுவேன். எப்போ நான் இன்புட் டைப்பை ரெட் கலராக, பார்டர் ரெட் கலராக மாற்றுவேன்? வேல்யூவே இல்லாத போது தான் நான் அந்த இடத்துல மாற்றுவேன். ஓகேவா? வேல்யூவே இல்லாத போது நான் மாத்துறேன் அப்படின்னா அந்த இடத்துல போய் என்னால் லென்த் கண்டிஷன் செக் பண்ண முடியுமானா செக்கே பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த எல்ஸில் உங்களால் லென்த் கண்டிஷன் செக் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்காக தான் வருது. அப்போ எந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் செக் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கு டாட்டு லென்த். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு டாட்டு லென்த் இதுதான் சின்டாக்ஸ். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா இந்த யூசர் நேமுக்கு இதுதான் இருக்கு. ஓகேவா? யூசர் நேம்னு இருக்கா, இதை எடுத்து இமெயிலுக்கோ பாஸ்வேர்டுக்கோ அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் இமெயிலுக்கு தேவையே கிடையாது, பாஸ்வேர்டுக்கு வேணா வச்சுக்கலாம். இப்போ யூசர் நேமோட லென்த்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். யூசர் நேமோடைய லென்த்து சின்டாக்ஸ் அதுதான் சொல்லுது. ஸ்ட்ரிங்கு அது பக்கத்தில் லென்த்துன்றதை கொடு. ஜீரோ. முப்பத்தி ஒன்று. அப்போ நமக்கு தெரியுது இதில் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதை எதுவுமே கொடுக்காம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை உங்களால் இது பண்ண வேலிடேட் பண்ணுறதுக்கு வேலைக்கே ஆகாது. ஆனால் அதுதான் லென்த்து வருது அப்படின்னா லென்த்து வரும், அது எதுவுமே இல்லைன்னா ஜீரோன்னு காட்டும். ஓகேவா? கண்டிஷன் எங்கே எழுதணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் எழுதணுன்றேன். இஃப் யூசர் இமெயில் ஏதாவது ஒரு டாட்டாச்சும் இருந்தால் தான் இந்த க்ரீன் கண்டிஷன் போகுது. க்ரீன் கண்டிஷனுக்குள்ளார வரும்போது தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இதை ஒரு வேரியபிளில் வாங்கி யூசர் நேம் லென்த்னு போட்டு இப்படி வாங்குறேன். ஓகேவா? வாங்கிக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லாத போது கொடுக்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல உள்ளார வருதான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி லென்த்து காமிச்சிட்டா இப்போ அதிகமே காட்டாது. ஏன்னா நான் கண்டிஷன் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், ஏதாவது இருந்தால் தான் லென்த்தே கண்டுபிடிக்கணும்னு எழுதியிருக்கேன். ஓகே, நல்லா எழுதணும் போ. யூசர் நேம் லென்த்து இந்த இடத்துல தான் எழுதும். திரும்ப இமெயில் எழுதிட்டு யூசர் நேம் லென்த்து ஒன்றுமே இல்லாத போது லென்த்து வராது. ஏன்னா நான் அதுக்கு கண்டிஷன் எழுதலை, இந்த இடத்துல தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் எழுதுறேன். அகைன் யூசர் நேம் லென்த்து 3க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? 3க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பார்டர் கலர் பாக்ஸை காட்டு. அப்படி இருந்துச்சுன்னா பார்டர் கலர் க்ரீன் கலரை காட்டு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேம் லென்த் எரர்னு ஒன்று போட்டு நேம் அட்லீஸ்ட் கண்டெயின் 3 கேரக்டர். ஓகேவா? அப்படின்னு இன்னொரு இது பண்ணுறேன். 3 கேரக்டர் இருந்துச்சுன்னா 3 கேரக்டர் மேலே இருந்துச்சுன்னா இதை காட்டுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எரர் தான். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே இல்லைன்னா ஏதோ ஒன்று. ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன். உள்ளார வருது, செக் பண்ணுது. ஓகேவா? நேம் எரரை ஹைட் பண்ண சொல்லிடுறேன்.
ஓகேவா? நேம் எரர்னா சப்போஸ் 3க்கு மேலே இருந்துச்சுன்னா இதையுமே ஹைட் பண்ணு அப்படின்னு ரெஃப்ரெஷ் கிளிக்கு ஒரு புள்ளி வச்சா நேம் இஸ் ரெக்யூர்டு போயிடணும். ஓகேவா? இப்போ உள்ளார வருது நேம் எரர் வந்து டிஸ்பிளே நன் பண்ணிடுறேன்ப்பா. ஓகேவா? டிஸ்பிளே நன் பண்ணுறேன். நேம் அட்லீஸ்ட் கண்டெயின் 3 கேரக்டர். கரெக்ட். ஓகே 3 இல்லைன்னா அதுக்கு மேலே ஈக்குவல் டு போட்டுப்போம். 3 இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தாலே இது பண்ணிடும். 1 2 போயிடுச்சு. ஓகேவா? ஸோ 3 கேரக்டர் நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்படி தான் கண்டிஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் இதை ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி கிளிக் பண்ணுறேன். எனக்கு 2 எரருமே வந்துடும். நேம் இஸ் ரெக்யூர்டு, நேம் அட்லீஸ்ட் கண்டெயின் 3 கேரக்டர். இது ஏன்னா வருது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த எரரை டிசேபிள் பண்ணிடும். எங்க யூசர் நேம் இருக்கும்போது இந்த எரரை டிசேபிள் பண்ணிடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எந்த எரரை ஓப்பன் பண்ணி விட்டுறேன் அப்படின்னா இந்த நேம் லென்த் எரரை டிஸ்பிளே இன்லைன் பண்ணி விட்டுறேன். அப்போ இது ஓப்பன் ஆயிடுது. ஓகேவா? நான் ஓப்பன் ஆயிடுது. இப்போ திரும்பவும் இதை போய் கிளிக் பண்ணுறேன். இது இப்போ எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்கே வராது. டைரக்டா எல்ஸ் கண்டிஷன்ல போய் பார்க்குது. நேம் எரர் அதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ஆல்ரெடி ஓப்பன்ல வந்துடுச்சு. அதையுமே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா எட்டுன்னு வந்து எல்ஸ் கண்டிஷனில் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கணும். எல்ஸ் கண்டிஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நேம் எரர் இல்லை, இந்த மாதிரி இனிஷியலாக லென்த் எரர் இருந்துச்சுன்னா நன் பண்ணிவிடு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, நேம் இஸ் ரெக்யூர்டு காட்டுது. ஏதோ இருக்கு, இந்த கண்டிஷனுக்கு அது வராது. ஆனால் இந்த டிஸ்பிளே நன்னு பிளாக்கு இந்த நேம் லென்த் எரரை அது ஷோ பண்ணுது. ஓகேவா? சரி அப்படின்னு போடுறோம். போயிடுச்சு. நேம் லென்த் எரர் வந்துடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் ரெக்யூர்டு மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே நான் எனேபிள் பண்ணதை இந்த எல்ஸ் கண்டிஷனில் டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ஒரு மெத்தடுன்னா இப்படி தான் இந்த இது வேலிடேஷன் பண்ணணும். ஒன்று. நெக்ஸ்ட் இமெயிலுக்கு ஏதாவது லென்த் கண்டிஷன் செக் பண்ணுமானா அதெல்லாம் தேவையில்லை. வேலிட் இமெயில் ஃபார்மேட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி போட்டு இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். ஓகேவா? அதாவது நேமு கண்டிப்பாக இருக்கணும், டொமைன் நேமு ஒரு புள்ளி இருக்கணும், 2 இல்லைன்னா 3 கேரக்டர் இருக்கும். 2 இல்லைன்னா 3 இதுதான் வேலிட். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி உட்காந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வாய்ப்பில்லை தான். அப்போ இது பண்ணுறதா இருந்தால் ஜாவா ஸ்கிரிப்டில் உட்காந்துட்டு நம்மளே கோடிங் எழுதிடலாம். நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. லைக் எப்படி நம்ம ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒருத்தவங்க கூட எதுவும் வாங்கி தர மாட்டேங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில். ஓகேவா? இமெயிலுக்கு வந்து ரெகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு நம்ம ரெடி பண்ணோம். இதில் பாஸ்வேர்டு, ஐபி அட்ரஸு, கிரெடிட் கார்டு, ஃபோன் நம்பர் வேலிடேஷனு, ஓகேவா, இது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம இமெயில் வேலிடேஷனுக்கு இங்கே போயிடுவோம். ஓகேவா? இதுதான் அந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை சும்மா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதை ஃபாலோட் பை ஸ்டார் போட்டால் மஸ்ட் இருக்கணும், மஸ்ட் இருக்கணும். அதை ஃபாலோட் பை வேர்ட்ஸ் இருக்கணும். அகைன்ஸ்ட் ஸ்டார் போட்டு ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு அப்புறம் ஒரு டாட் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் வந்து 2 or 3 வேர்ட்ஸ்
கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இது சொல்லு. இது என்ன செய்றாங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். லைக் நம்ம எப்படி இங்க ரேண்டம் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு டெஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்று மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா இவங்க போட்டிருக்காங்க மெயில் ஃபார்மேட் இப்படி இருக்கணும்னு போட்டுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டெஸ்ட் வந்து பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். மேட்ச் என்ன அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் வரும், அப்போ சொல்லுங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் இருக்கா, இந்த பேட்டர்னை காப்பி பண்ணி நல்லா தூங்குறீங்களா அப்பா? பிபின் சொல்லுங்கண்ணா, கேக்குது. இல்லை, நல்லா தூங்குறீங்க. யூசர் இமெயில் ஓகேவா? நான் ரெக்கார்டிங் வீடியோ தான் வேணும்னா முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன்டா. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே, உங்கள் காசு உங்கள் டைம். உங்களுக்கு என்ன எப்போ டவுட் கேட்கணும்னு தோணும்போது கேளுங்க, கிளாஸ் நடக்கும் போது. ஓகேவா? கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறம்னா ஆனா அந்த எக்ஸ்பிரஷன்ல ஸ்லாஷ் போட்டிருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு? என்ன பற்றிடா இது? இந்த வாரம் முடிச்சுட்டு வரேன். இந்த அநியாயம் எங்கேயாச்சும் நடக்குமா சிதம்பரம்? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டான். ஓகே, இப்போ நான் ஒரு கன்சோல் ஒன்று போடுறேன், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஒரு கன்சோல் ஒன்று போட்டு யூசர் இமெயிலு மெயில் பேட்டர்ன் கூட நான் டெஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய வேல்யூ. ஓகேவா? அவங்க ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான் மெயில். ஆனால் அவங்க மொத்தமாக எடுத்து போட்டாங்களே அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா இந்த மெயில் ஃபார்மேட்டுக்கு இது ஃபார்மேட்னு ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ இதுதான் பெட்டர் அப்ரோச்சுன்னு கூட. ஓகேங்களா? ஸோ வேரியபிளில் எப்பயுமே வாங்கிடுறது பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீ இது எந்த இடத்துலலாம் போட்டியோ 2 to 3ன்றது இப்போ 3 to 4ன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 10 இடத்துல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தலைவலி. இதே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சிருந்தோன்னா ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் அந்த வேரியபிள் எடுத்துன்னு போய் சொல்லிட்டு போது நீ எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டப்பா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? பெட்டர் இந்த மாதிரி அப்ரோச்சை யூஸ் பண்ணுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறேன், இமெயில் இஸ் ரெக்யூர்னு வருது. எஸ்ன்னு நான் கொடுக்குறேன், மெயில் பேட்டர்ன் ஃபால்ஸ். அட்டு கொடுக்குறேன், ஃபால்ஸ். எஃப் மெயில் கொடுக்குறேன், ஃபால்ஸ். 3 டைம் ஃபால்ஸ். டாட் கொடுக்குறேன், ஃபால்ஸ். 2 கேரக்டர் கொடுக்குறேன், ட்ரூ. 3 கேரக்டர் கொடுக்குறேன், ட்ரூ. 4 கேரக்டர் கொடுக்குறேன், ஃபால்ஸ். 2 இல்லைனா 3 தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வேலிட் இமெயில் ஃபார்ம். அப்போ நமக்கு தெரியுது எப்போ இது ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ வேலிட் இமெயில் கிடையாது. ஓகேவா? சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ வேலிட் இமெயில் கிடையாது அப்படின்னும் போது அகைன் நம்ம எப்படி நம்ம இந்த கண்டிஷன் ஒன்று ஹேண்டில் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வேலிட் இமெயில் எரர் ஒன்று போட்டு இமெயில் அப்படின்னு கேட்டுற வேண்டியதான். என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த என்டர் வேலிட் இமெயிலை எந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா இமெயில் இருக்கும்போது உள்ளார எடுத்துட்டு வரணும். இஃப் அப்படின்னு ஒன்று போட்டு இந்த பேட்டர்னை ஒரு வேரியபிளில் வாங்கிப்போம். இஃப் வேலிட் இமெயில் செக் அப்படின்னு ஒன்று போட்டு இதை எடுத்து இப்படி போட்டு ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயம், ட்ரூவாக இருந்தால் சக்ஸஸ், ஃபால்ஸாக இருந்தால் தப்பு. இமெயில் எரர். வேலிட் இமெயில் எரர் டிஸ்பிளே பிளாக்.
கலர் ரெட். ஓகேவா? இமெயில்ஸுக்கு எதுவாக இருந்துச்சுன்னா ஸோ ட்ரூவாக இருந்தால் தான் அந்த க்ரீன் கலர் பாக்ஸே காட்டும். ஓகேவா? இல்லை என்னடா தப்பு இல்லையே. இமெயில் ஆஹா, நீங்கள் எந்த லெவலுக்கு கவனிக்கிறீங்க பார்த்தியா? என்டர் வேலிட் இமெயில். ஓகே, இப்போ இது போயிடும். திரும்ப இதை எடுத்துட்டு இப்படி வந்தால் வந்துடும். இப்படி வந்தால் 2 இமெயிலும் என்டர் இமெயில் இஸ் செக்யூர்ட் என்டர். அப்போ நம்ம அகைன் இதை தூக்கிட்டு போயிட்டு இந்த எல்ஸ் கண்டிஷனில் முதல்ல சொன்ன மாதிரி இதை எப்பயுமே நன் பண்ணி வச்சிருங்க. இமெயில் இஸ் செக்யூர்ட். ஓகே, ஸோ லென்த் கண்டிஷன் அண்ட் இமெயில் கண்டிஷன் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? இது கூட இன்னும் 2 ஃபீல்டு ஆட் பண்ணிக்கோங்க. நேமு, இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இன்னொன்று வந்து ஃபோன் நம்பர். ஓகேவா? ஃபோன் நம்பர் 10 நம்பர் இருக்கணும். இதுக்கு இந்த யூஆர்எல் அனுப்பி விட்றேன். நேற்று வந்துதான் இதெல்லாம் நான் எடுத்திருப்பேன். ஓகே, ஓகேவா? ஓகே, விபின் சொல்லு. விபின், நான் அந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறது அந்த ஸ்லாஷ் எல்லாம் போட்டிருந்தேன்ல அது. ஓகேவா? இதுதானே? ஆமாம். ஓகே, ஸோ நார்மலி இந்த விஷயத்தை நீ ரொம்ப எடுத்துகிட்டு போய் மண்டக்குள்ளே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இமெயில் பேட்டர்ன் எல்லா இடத்துலையுமே சரி, இதை யாரும் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இது ஆக்சுவலி இது புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? இதுலேயே போட்டு வச்சுருப்பான் இதெல்லாம் எதுக்காக அப்படின்றது கூட அவனே சொல்லி வச்சுருப்பான். ஓகேவா? ஓகே, ஸோ என்னை பொறுத்த மட்டில் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்டார்ட் வித் இந்த பேக் ஸ்லாஷ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஸ்லாஷ் வச்சு தான் போட்டிருப்பானுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இதெல்லாம் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் சொல்லுவானுங்க. இந்த ஸ்டார் இது எனக்குமே இது இன்டெப்தானா தெரியுது. ஏன்னா எங்களுக்கு தேவை இந்த இது மட்டும்தான். ஓகேவா? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மக்கப் பண்ண சொல்கிறோன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்கள் மேனேஜருக்கு இது எதாவது தெரியுமான்னு கேட்கு. மேபி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் இது வரைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக ஹெச்டிடிபி இருக்கணும், ஃபாலோட் பை இப்படி இருக்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இதை நீ எப்படி உட்காந்து செக் பண்ணுவ அப்படின்னா, முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா ஹெச்டிடிபிஎஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சு எழுதிக்கலாம். என்ன தலைவலி ஏற்கனவே எழுதி. இப்போ பூஸ்டப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதி வச்சிருப்போம் மீடியா குறி, அதை எடுத்து வச்சு நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான். அதே மாதிரி இதை நான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே ஓகே பாய். நான் சொன்ன டாஸ்க்கை கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேவா? சிங்கிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர். ஓகேவா? பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 1 அப்பர் 1 லோயர் 1 நம்பரு அதெல்லாம் அதுலேயே இருக்கும். நீங்கள் போனீங்கனாலே எந்த பேட்டர்னை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, ஓகேண்ணா. ஓகே பாய். பாய்.